தரித்து கொண்டு நிற்கிறாரு, பட்டயத்தோடு இப்படி வச்சுக்கிட்டு. இது தாவீதை கொல்வதற்கு. அதுக்கு தாவீது சாதாரண உடை அணிஞ்சு கொண்டு போறாரு யுத்தத்துக்கு. என்ன இப்படி வர அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் இந்த கதையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒன்று, தாவீதுக்கு பயம் இல்லை. தாவீதுக்கு பயம் இல்லை. ரெண்டாவது, தாவீதோடு யார் இருந்ததுன்னா ஆண்டவர் இருந்தார். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். பணம் இருக்கலாம், ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களோடு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பது நிஜஸ்திரமான உண்மை. அது போதும். நம்மிடம் பணமோ பொருளோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு இருந்தாலே போதும். இந்த யுத்தத்துக்கு போகும்போது வெறும் 3 கல் எடுக்கிறாரு, அந்த சுவயட்டி அடிக்கிறாரு. இந்த கோலியாத்து சரீரம் முழுவதும் பாதுகாப்பு உடைய இருந்தான். ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் என்ன இல்லை, கவசம் இல்லை. அந்த இடத்துல பட்டுச்சு, கோலியாத்து விழுந்தாரு. விழுந்து அவருடைய பட்டயத்தை எடுத்து, கோலியாத்தோடைய பட்டயத்தை எடுத்து தாவீது கோலியாத்தை சாகடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்று நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உன்னை உண்டாக்கின ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சிக்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தர ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். வியாதியா, அவமானமா, கஷ்டமா, நிந்தையா, எல்லாரும் உங்களை பழி சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், ஆமீன். நாம் அனைவரும் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, தாவீதோடு இருந்தீர் அப்பா. எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் சரி, தாவீது உள்ளத்தில் பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, நீங்கள் தாவீதோடு இருந்தீங்க. அதே போன்று ராஜாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்கள் எங்களை சம்பவித்தாலும் நாங்கள் பயப்படாமல், நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் யுத்தம் செய்கிறீர், யுத்தம் கர்த்தருடையது என்று தாவீது நன்கு அறிந்து கொண்டது போல ராஜாவே, எங்களுக்கு விரோதமான அப்பா எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, நீர் பார்த்து கொள்வீர். நீர் அதை பார்த்து கொண்டு எங்களுக்கு விடுதலை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்ப முழு ஜெபங்கள் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தர்